எல்லாரும் பேசிட்டீங்க. எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா விஜய் சேதுபதி சார் எல்லாரும் டேரக்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் ஏதாவது கேள்வி பதில் போடலாம். நம்ம பாலா நம்ம எப்படியா இருந்தாலும் அடிச்சு தூக்குவார், நம்மளும் 2 கேள்வியை கேட்டு போகலாம். எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. என்னடா அந்த படத்தில் நம்ம கேட்கறது, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இந்த படம். எனக்கு உடனே போய் என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. பொண்ணுன்னா ஒன்றும் அவள் இப்போ காலேஜ் போகிறா, இந்த பொண்ணு படித்த காலேஜில் தான் இப்போ சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ தான் அந்த பாப்பாங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. ரொம்ப பிரமாதமான படம். அதனாலேயே நான் அன்னைக்கு சார் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொன்ன மாதிரி, எதுக்காக விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி கொரோனா அப்போ அப்படி ஹெல்ப் பண்ணாருங்க எங்கள் சங்கங்களுக்கெல்லாம். அது அதுதாங்க மனுஷன். அது அதுக்கப்புறம் தீபாவளிக்கலாம். ஆனால் நாங்கள் கேட்காமலே ஒரு ஒரு விளம்பரத்தை போட்டு இதை கொடுப்பாரு அப்படின்ட்டு போய் நின்னா அதை மாதிரி 10 மடங்கு எடுத்து கொடுத்தாப்புல. அதில் தான் இவரும் அஜித் சாரும் பண்ணது, எல்லா ஹீரோக்களும் பண்ணாங்க. பெரிய லெவலில் இவங்க 2 பேரும் பண்ணதுதான் எங்கள் சங்கங்கள்லாம் பெரிய லெவலில் எங்கள் உறுப்பினர்களுக்கு செய்ய முடியுது. அதுக்கு நன்றியாக தான் இன்னைக்கு மகாராஜாவாகவே வந்திருக்கு. 50வது படம். நான் அன்னைக்கு கூட கேட்டேன், ஒரு 5-6 மகாராணியாவது வேணாமா, இப்படி அது இல்லை மம்தா மோகன்தாஸ் கூட மகாராணி கிடையாது பாருங்க அப்படின்னு சார் சொன்னார். உண்மையாக பிரமாதமான படம் இது. இந்த நூற்றாண்டோட சிறந்த படம்னு நானும் நிறைய பத்திரிகையாளர்களும் சொல்லுவோம். இப்போ மேடைக்கு கலக்கல் சுகுமாரங்க துணைத் தலைவர், அப்புறம் பாலா, மோகன் செயற்குழு உறுப்பினர் மோகன், அப்புறம் மெல்வின் ஜிடிவி, எம்வி பத்மா மேடம், நீங்கள் வாங்க மம்தா மோகன்தாஸுக்கு நீங்கள் சால்வ் கொடுங்க.